அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். என்னாகமம் 17 அதிலே 8ஆம் வசனம் பாருங்களேன். மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். இதுல ஒரு பிரச்சனை வருது பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு கோலை நீ வாங்கிரு, அதுல உனக்கு பேர் எழுது அப்படி சொல்லிட்டு, நான் தெரிந்து கொள்வருடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். அப்ப 12 கோலை எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க சாட்சி பெட்டிக்குள்ள. அங்க அடுத்த நாள் பார்க்கிறோம், மறுநாளிலே நான் சொல்லுகிறேன், நாளை இந்நேரத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நடக்கும். ஆமென். இங்க இவங்க எதிர்கூட பார்க்கல, என்ன ஆண்டு சொன்னாரு செஞ்சாரு. சில நேரம் நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை செய்யறப்ப அடுத்த நாளே பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அதற்கு ஒரு சாட்சி தான் இது. மோசே பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்கிறார். அப்ப ஒரு கோல், ஒரு குச்சி, அத போய் சாட்சி பெட்டியில வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஷாக்கிங் என்னன்னா, மற்ற 11 கோலும் அப்படியே இருக்கு, ஒண்ணு மட்டும் துளிர் விட்டு அதுக்கப்புறம் பூ பூத்து வாதுமை பழங்களை. இது டோட்டலி சூப்பர் நேச்சுரல். பாருங்க, ஒரு செடி வளரணும், அது பழம் கொடுக்கணும், பூ பூத்து காய் காய்ச்சி பழம் கொடுக்கணும்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் இல்லையா, வருஷங்கள் ஆகும். ஆனால் ஒரு நாள் ராத்திரியிலேயே இது நடந்தது. அது கர்த்தரால் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்துல சடுதியாய் நடக்க போகிறது. அது ஒரு வீடு கட்டுறதெல்லாம் ஒரு 2 வருஷம் ஆயிடும். ஆண்டவர் சொல்ல, இல்ல சடுதியா நடக்கும்னாரு. அவன் சில காரியம் இஎம்ஐ. அன்னைக்கு பாருங்க, நாங்க சென்னையில ஒரு ஊழியத்துக்கு சென்று இருக்கிறேன். ஒரு சகோதரியோடு பேசிக்கொண்டேன். அவங்க சொல்றாங்க, பிரதர், ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அந்த இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் கிருபையிலே ஒரே நாளிலே 16 லட்சத்தை அடைத்து அந்த இஎம்ஐ இல்லாம வர கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொன்னாங்க. எவ்வளவு அருமையான அற்புதம் இது! எவ்வளவு அருமையான ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஓவர் நைட் மிரக்கலுக்கு நீங்க தயாராகுங்க. சடுதியா பெரிய அற்புதம் நடக்க போகுது. சடுதியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்க போகுது. சடுதியா பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. நீங்க சொல்லுவீங்க, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். தேவன் உங்களை செழிப்பாக்குவார். தேவன் உங்களை நம்முடைய நன்மைகளால் திருப்தியாக்குவார். ஓவர் நைட் மிரக்கல்னாலே உங்களை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.